அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஆப்பை பத்தின நெகட்டிவ்ஸ். கையாளுக்கு போடாதீங்க. அவனை வெளிய தூக்குடா. பைத்தியம் நல்லா உள்ள விட்டுடு. லூசு பைய. இன்னுமா போடல. போடுப்பா. அட போடுப்பா. மிரட்டறாரு. இந்த மை V3 ஆட் யூசர்ஸ் தான் கண்டிப்பா நம்மளோட நெகட்டிவ்ஸ் அந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸை பார்க்கணும். ஏன்னா நாங்க இதுல சொல்ற கருத்துக்கள் வந்து எங்களுக்கு தோணுன விஷயங்கள், இது ஒரு டவுட்டா எங்களுக்கு தோணுன விஷயங்களும், அதே மாதிரி இந்த மை V3 ஆட்ஸ் யூசர்ஸே வந்து சில இஷ்யூக்களை சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பத்தி மட்டும் தான் நாங்க இந்த நெகட்டிவ்ல வந்து சொல்ல போறோம். தம்பி மெதுவாப்பா, காதெல்லாம் கொய்யினுதுல. யாரும் கமெண்ட் செக்ஷன்ல திட்டாதீங்க. ஏன்னா உங்க பாஸே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து நெகட்டிவா போடுற யாரையுமே நீங்க நெகட்டிவா திட்டாதீங்க. அது நம்முடைய பண்பு இல்ல, அது நமக்கு அவசியம் இல்ல. ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா, இந்த ஆப்போட ஓனர் யாரு? மாட்னாடா மாட்டேன். ஒருவேளை இந்த ஆப்ல ஏதாவது இஷ்யூ ஆயிடுச்சுன்னா நீங்க யார் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? ரெஃபர் பண்ண உங்க ஃப்ரெண்ட் மேலயா? இந்த ஆப் வந்து ஓபனிங் பண்ண வருஷம் வந்து ஒரே மாதிரி இருக்கு, ஆனா டேட் எல்லாம் வேற வேறையா இருக்கு. அது ஏன்? பேட்டிய பரபரப்பாக்கி நீங்க பேர் வாங்கணுங்கிறதுக்காக இப்படி ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது. ஆதாரம் இருக்கு. சரி, ஓகே, கூகுள்ல போயிட்டு இந்த ஓனர்ஷிப் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டு விதமா இருக்கு. ஒவ்வொரு வெப்சைட்லயும் ஒவ்வொரு பேரா இருக்கு. அது ஏன்? இந்த ஆதாரத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீ மாட்டிக்கிட்ட. சும்மா அதறது இல்ல. ஆட்ஸ் பார்க்கறது மூலியமா தான் நமக்கு இன்கம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்போ எதுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்? யோ என்ன ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கான். என்ன ஐடியா வச்சிருக்கா மனசுல? விவரம் இல்லாத பையங்க. நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் நமக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் அப்படின்னா அப்ப அந்த ஒரு வருஷம் ஃபுல்லா நம்ம பாக்குற ஆடுக்கான அமௌண்ட்ல எங்க போகுது? ஐயா கையில ஒரு மைக்கு, சேட்டலைட் டிவி இருக்குன்னு ஒரு கோட்டை மாட்டிட்டு நீங்க என்ன வேணா கேப்பீங்க. அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா? இல்ல, பதில் சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. ஒருவேளை நீங்க வந்து இவங்க தான் ஓனர் அப்படின்னு ஒரு பேரை சொல்றீங்க அப்படின்னா அவங்க தான் ஓனர் அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? இதெல்லாம் கேட்கறதுக்கு நீங்க என்ன இன்கம் டாக்ஸ் ஆபீசரா, கமிஷனரா, இல்ல சிஎம்மா? கண்ணா நான் பிஎம், போஸ்ட்மேன். மக்கள் பணத்தை மக்கள் கிட்டயே கொண்டு போய் சேர்க்கிற சாதாரண போஸ்ட்மேன். இந்த மை V3 ஆப்ஸ் வந்து 149 நாடுகள்ல 6 மொழிகள்ல வந்து இயங்கிட்டு வருதுன்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது இதுக்கான ஹெட் ஆபீஸ் எங்க இருக்கு? ஓகே, ஹெட் ஆபீஸ் எங்க இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம தமிழ்நாட்டுக்கு ஹெட் ஆபீஸ் எங்க இருக்கு? இன்னைக்கு கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கம்பெனி சரியில்லைன்னு சொல்லி சோசியல் மீடியால பேசுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வருமானம். மொத்தத்துல மை V3 பேர சொன்னா வருமானம். இது சரியான பதில் இல்லையே. கட்சிக்காரங்கிட்ட எவ்வளவு வாங்கின? நீங்க எதிர்கட்சியா இருந்தப்போ எவ்வளவு கொடுத்திருப்பீங்க? இந்த क्वेश्चनக்குலாம் உங்களுக்கு பதில் தெரியுமா மை V3 யூசர்ஸ்? தெரியல. நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. இதெல்லாம் எங்களுக்கு இருந்த டவுட். இந்த டவுட்க்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.